ப்ரோ. சுபிக்ஷா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க ப்ரோ. அத பத்தி யாருமே பேசல. ட்விட்டர்லயுமே எல்லாம் அரோரா சூப்பரா பண்ணாங்க, சூப்பரா பண்ணாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா ரொம்ப ஆமாங்க. நல்லா நான் போஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன். நல்லா பண்ணாங்க. டான்ஸுமே நல்லா தான் நல்ல ஆடுனாங்க எல்லா டான்ஸ். சாங்க்குமே. 2 பாட்டும் சூப்பரா ஆடுனாங்க. எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது ஆக்சுவலா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆக்சுவலா அத பத்தி யாரும் பேசல. ஆக்சுவலா அரோரா 2 இதுல இன்னைக்கு ஸ்கோர் பண்ணது வந்து கமருதீன் தான் இந்த டாஸ்க்ல. பிக் பாஸ் அரோரா வச்சு. எல்லா பக்கமும் பிக் பாஸ் கூட நல்ல க்ளோஸ் ஃபைட்டா இருக்கு கமருதீன். எனக்கு ரொம்ப அரோரா. பிடிச்சிருந்தது. எனக்கு அரோரா. ஆக்சுவலா எனக்கு கமருதீன் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது இதுல. எல்லா சைக்கிள் உங்களுக்குனே சாங்லயும் வருது பாத்தீங்களா பிக் பாஸ் உங்களுக்குனே வருமா? ஆனா அவன் எல்லா சாங்லயும் ஸ்கோர் பண்ணான் பாருங்க. சூப்பர். நல்லா எங்க இருந்துச்சு. சீசன் எங்க வேற மாரி பிக் கொண்டு பாஸ்ல போக நல்லா முடிவு சிங்க் பண்ணிட்டாங்க. ஆயிட்டாங்க. அவர் சொல்றாரு பாத்தீங்களா, ஒருத்தர் இன்னொரு டீமுக்கு ஆடுறாரு பாத்துக்கோங்க அப்படின்றாரு. இல்ல அது இல்லாம அவர் வந்து அந்த செல்ஃபி புள்ள சாங் நிஜமாலுமே சொல்றேன், அரோராவுக்கும் வேற அவருக்கும் லெவல்ல அது ரொம்ப இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. வேற லெவல்ல இருந்தது. 2 பேருமே கியூட்டா இருந்தது எனக்கு பாக்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த உப்பு கருவாடு அரோரா ஆடுனாங்கல்ல. கப்பல் உப்பு அந்த சாங் கருவாடு அது ஃபுல் எனர்ஜி. ஆனா எனக்கு காதல் கிரிக்கெட் ரொம்ப பிடிச்சிருந்தது. எஃப்ஜேது. இத சொன்னா டியூட் நேஷன் டியூட் நேஷன் தான் அடிக்காதீங்க. சும்மாவா தானே. அப்படியெல்லாம் இல்ல. அழகா இருந்தது அதுவும் பாக்குறதுக்கு. பேசாம நான் இந்த சீசன்ல சண்டை கிண்ட போறதெல்லாம் நிறுத்திட்டு நான் கப்பல் விட போறீங்களா? ஷிப்பிங்க்கு போலான்னு இருக்கேன். ஐ லைக் அரோரா. ஷிப்பிங் அடிக்கிறதுனே 4-5 பேர் திரியுறாங்க சரியா? நீ போட்டாலே இந்த அடிப்பாங்க. ஐ லைக் அரோரா கமருதீன், எஃப்ஜே வியானா. அந்த பக்கம் போலான்னு இருக்கேன். விக்னேஷ் ராஜு இருந்தா வர சொல்லு. கொஞ்சம் வியானாக்கு லவ் எடிட்ஸ் போட சொல்லுவாங்க. இல்ல வியானா வந்து இன்னையிலேருந்து இன்னும் தள்ளிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிக் பாஸ் சொன்னார்ல இவரு எஃப்ஜேக்கு சொன்னோனே அவங்க க்ளோஸ் அப் வச்சாங்க. ஃபேஸ் மாறிச்சு. ஏங்க அந்த காதல் கிரிக்கெட் லிரிக்ஸுக்கே க்ளோஸ் அப் பாருங்க. ஆமாமா. அதே மாதிரி அதான். அவங்க வியானா ஆடும்போது எஃப்ஜேக்கு ஒரு க்ளோஸ் அப் பாருங்க. அடடடா சூப்பர். அது வேற இவர் மாதிரி. சொன்னார்ல பார்த்தா அப்படி தெரியலன்னு கேமராமேன் எஃப்ஜேக்கு எடிட்டர் சொன்னோனே வந்து பயங்கரமா வேலை 1 பார்த்துருக்காங்க. ஹவர்லயே ஃபுல்லா போட்டானுங்க 2 பேருக்கு ஃபுல்லா போட்டு ஃபுல்லா போட்டாங்க. போச்சு. அப்ப அது வியானா இல்லாம அவங்க வீட்ல மத்தியானம் படுத்திருக்கப்ப இவங்க சாப்பாடு எடுத்துட்டு போய் குடுக்கறதும் பேசுறதும் கியூட்டா வாட்டர் தான் பாட்டில் ஒரே இருக்கு. வாட்டர் பாட்டில். என்ன ரோமியோ ஆதரே ஜூலியட்னு சொல்றதும் அதை விட்டீங்களே ஆ கிச்சன்ல போய் ரோமியோ ஜூலியட்னு ஜூலியட். சொல்றதும். ஆனா என்ன ஆதரே கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க வெளியில இருந்து இல்ல பாத்துக்கிட்டு. நான் அடே டேக் பண்ணி கூப்பிட எஃப்ஜே போறேன். ஆதிரே எக்ஸ்ல இருக்காங்கல்ல? பூ வச்சு யார் விட்டதும் அதை விட்டீங்களே. ஆ இல்ல நான் அதுக்குன்னு வந்து அந்த ரோமியோ ஜூலியட் சீன் எடுத்து வச்சிருக்கேன். இமேஜ் போஸ்ட் பண்ணுவோம். யாருமே போஸ்ட் பண்ணல. நம்ம போனோம். சரிங்க, அதுவும் கியூட்டா தானங்க இருக்கு. அதெல்லாம் போய் திட்டாதீங்க மக்களே. சரியா? கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க. எங்க ஃபன் டாஸ்க் ஃபன்னா பாருங்க. அதானே. இதுக்கு சண்டையே போட்டுறலாங்க. இதெல்லாம் ஃபன்னுன்னு பாக்குறதுக்கு. நோ 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 நோ. ஆனா அவங்க அண்ணன் வேற சொன்னாங்க. அது மட்டும் தான் வந்து அது ஆமா ராஜு. எல்லாம் பண்ணிட்டு அதுல அண்ணன் மட்டும் தான் சொல்லிப்பாங்க உயிர் கடைசியா. வந்திருக்கு அவனுக்கு ராஜுக்கு. எல்லாத்தையும் பண்ணிட்டு அண்ணன்னு வந்து சொன்னா எப்படி எனக்கு புரியல. என்னங்க பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணலங்க. சரி அரோரா ஒரு நிமிஷம் இருங்க. கம்பெனி ஒரு கம்பேர் நிமிஷம். பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் எஃப்ஜே ஒண்ணுமே அண்ணன் இல்ல. தானே. இல்ல எஃப்ஜே அண்ணன் தானே. அவங்க லாஜிக் படி அண்ணன். இப்ப சரி விக்ரம் வச்சுக்கோ. அவங்களோட க்ளோஸ் அண்ணன். விக்ரமோடலாம் அப்படி பண்ணலையே. அது என்ன எஃப்ஜேவோட மட்டும் அண்ணன் எஃப்ஜே அண்ணன்ட்ட மட்டும். எனக்கு புரியல. விக்ரமே அண்ணன் தான் சொல்றாங்க. திவாகரே அண்ணன் தான் அதான். சொல்றாங்க. அப்ப யாரும் இங்க எஃப்ஜே நான் சப்போர்ட் என்ன பண்ணி பண்ணலையே. சொல்றேன், எஃப்ஜே வியனாவும் நல்லா தான் இருக்கு. கமருதீன் அரோராவும் நல்லா தான் இருக்கு. பேசாம விட்டுருங்க. அவங்க இது என்ன ஜாலியா இது இருந்துட்டு எப்படி போட்டோம். இந்த சீசன் வந்து இப்படி லவ் கண்டென்ட் போலான்னு பிக் பாஸே முடிவு பண்ணிட்டாரு போல இருக்கு. நம்ம என்ன ஆமா சொல்றது? பின்ன அவர் ஓப்பனாவே சொல்லிட்டாரு. அவர் சொல்றாரு வேற வழி தெரியல அத்தா எனக்கு இவங்கள வச்சு டாஸ்க் எல்லாம் பண்ண முடியாது. இது மட்டும் தான் பண்ண முடியும். ஓரமா போங்க அப்படின்ட்டாரு அவரு. சுப்பிரமணி ஐ எம் கமிங் டு அரோரா ஆர்மி. அரோரா கமருதீன் ஷிப்பிங் கீழே ஆர்மி. இருக்கானா என்ன சுப்பு? அது இந்த இருக்காரு. வீக்கே அரோரா இல்ல ரம்யா போறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு நினைக்கிறேன். 2 பேர்ல. இல்லங்க இப்ப 2 த்ரிஷாலாம் லவ் வாய்ப்பு இல்ல. கண்டென்ட் வந்துருச்சு. இவங்க கண்டிப்பா வந்து இப்ப அரோரா அமுச்சு வைக்க மாட்டாங்க. அப்ப நான் ரம்யா அடிச்சு தானா? சொல்றேன். ரம்யா என்னன்னு தெரியல எனக்கு. சரி ஓகே ரம்யா வந்து எனக்கு தெரிஞ்சு விக்னேஷ் எஃப்ஜேக்கா தான் வச்சிருந்தாங்க. உனக்கு ஒருத்தங்க மேபி கீழே கமெண்ட் போட்டிருக்காங்க விக்னேஷ். என்ன எஃப்ஜே வியானா கியூட்டா இருக்கு. எஃப்ஜேக்கு இது நல்ல சேஞ்ச் இருக்கு. நான் சொல்றேன் பாருங்க, எஃப்ஜே எல்லாம் டாப் 5 வருவான். அதாங்க சி இது வந்து ஒரு ரவுடி பாய திருத்தி திருத்தி நல்லவனாக்குறது தான் இன்னொன்னு வந்து ஒண்ணு ஒரு பெரிய சொல்லட்டுமா? ஆம்பிஷனா வச்சிருக்காங்க பல பேரு. நீங்க சொன்ன கவினோட கேரக்டர் எடுத்திருக்கிறது நம்ம எஃப்ஜே தான். ஹலோ. இங்க வந்து டிஎல் என்னங்க அரோரா வந்து லாஸ்ட்லியா அம்ருதன் வந்து கவினு கானா வினோத் சாண்டின்னு சொல்லி போஸ்ட் போட்டிருக்காங்க. ஆனா என்ன இங்க என்ன டிஃபரன்ஸ்னா இந்த அது பக்கம் 1 வர்றீங்க? ஹவர் தெரியாது. இதுல அப்ப 24 ஹவர்ஸ் முக்கிங் எல்லாமே யாரு? தெரியும். சபரியா? அப்ப முக்கிங் யாரு? முகின் சபரியா? சபரி. ஆமா. இல்ல ப்ரோ அது முகின் 1 சபரி. ஹவர்ங்கிறதுனால அது டைட்டில் தெரியல. ஆட்டோ பார்த்துருக்கேன். 3rd முகின் வந்து சீசன்ல. அமித். அவரு தான் நல்லா பாட்டு படிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒருத்தர் எதுக்கு வந்தோம் ஏன் பாட்டு பாடிட்டு இருக்காரு அவரு தனியா ஒரு சைடு. இல்ல நேத்து வந்து சாண்ட்ராக் சொல்லும்போது எனக்கு சூப்பரா இருந்துச்சு சரியா. அவங்க வந்து சாப்பாடு சொல்லிட்டு இருக்காங்க சரி நைட் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க சாப்பாடுல ரொம்ப காரமா இருக்கு. கீ சாப்பிட்டுக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு வேணுமா சொல்லி கேட்டு சொல்லிட்டு அப்பதான் போறாரு. அப்புறம் அவங்க சொல்றாங்க நாளைக்கு சாப்பாடுல நான் கம்மி இது காரம் கம்மியா போட்டு நல்லா சமைக்க போறேன் அப்படின்னாங்க. சாண்ட்ரா அங்க இருந்து
எதுக்கு வந்தோன்னு தெரிஞ்சு பார்த்து பேசு, இதெல்லாம் வேலை இல்ல அப்படின்னு. ப்ரோ ஆனா பாட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ, பாருங்க லைவ்ல பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க திரும்ப ஒண்ணா உட்காந்து. அவன் என்ன பாட்டு இன்னைக்கு பாடுறான்? என்ன இருங்க, பாட்டுன்னு நான் தெரியல. நேத்து பாட்டே நான் இன்னும் போடல. கெமி இப்ப எல்லாம் பண்ணிட்டு நைட்டு பாட்டு போடுவாங்க, இதை எடுத்து போட்டு பாத்தீங்களா எவ்வளவு என்டர்டைன்மெண்டா இருக்குன்றாங்க ஒரே ஏரியா. ஒரு நாளைக்கு முடிஞ்சுச்சு போட்டா. திவ்யா திவ்யா வந்து சாண்ட்ரா சொல்றது எல்லாத்தையுமே திவ்யா வந்து பிளைண்டாலாம் கேட்க மாட்டாங்க. நிறைய பேர் சொல்றாங்க சாண்ட்ரா திவ்யா ஒன்னா இது பண்றாங்க குரூப் பண்றாங்க. ஆனா சில விஷயங்கள் வந்து சாண்ட்ரா சொல்றத வந்து திவ்யா கேட்க மாட்டாங்க. அவங்க இண்டிவிஜுவலா தான் எல்லாமே பண்றாங்க சில விஷயம். இந்த நாமினேஷன்ஸ் கூட இந்த வீக் அப்படிதான் பண்ணாங்க. அது அவங்க ஒரு ட்ரை பண்ணாங்க, பார்வதி சாண்ட்ரா. ஆனா இவங்க இது பண்ணதான் சொன்னாங்க. என்ன வன்ம பண்ணி தூங்கிட்டாங்களா? வன்ம பூனை வன்மத்தை இறக்குங்க. பேசுறத கேட்டு தூங்கிட்டீங்களோன்னு நினைச்சோம். லைட்டா பாப்பா தூக்கம் வருது. இந்த பேச்சுக்கள் தாங்க எனக்கு தாலாட்டே தினமும். வினோத் பேசிட்டு இருக்காரு கேளுங்க, என்ன தூக்கம் வரும் நல்லா. ரொம்ப போர் அடிக்குதுங்க. எதனா சண்டை கிண்டை போட்டு 2 நாள்ல இப்ப வீக்கெண்ட் எபிசோட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்கினாதான் உண்டு. எல்லாம் டிஆர்பியே இருக்காது. போன வாரமும் இதான் பண்ண. போன வாரமாவது வாட்டர் மிலன் வச்சு ஓட்டிட்டேன். அவர் ஏதாவது கத்தி 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 ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. இந்த வீக்கு ஃபுல்லா ஃபன்னு தான். சண்டே போடக்கூடாதுன்னு அவங்களும் முடிவுல இருக்காங்க. இவங்க சும்மாவே எதுவும் பண்ண மாட்டானுங்க. பார்வதி இன்னைக்குதான் கொஞ்சம் கிளம்புனா அதையும் அடக்க தான் பாக்குறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. அது இந்த வீக்கெண்டு என்ன கண்டென்ட் இருக்குன்னு எனக்கு புரியல. மேபி இந்த சாம்பார் டாஸ்க்கை போட்டு நான் சொன்ன மாதிரி வைப்பான். அதான் நடக்க போகுது. நாளைக்கு தான் பண்ணுவாங்க சாம்பார் டீம். அதுதான் கண்டென்ட் 2 நாள். கேமை ஸ்பாயில் பண்றாங்க. ஸ்பாயிலர்ஸ். ப்ரோ ஒரே நிமிஷம் மத்தவங்களும் பேசணும். ஒரே ஆளே பேசிட்டு இருக்கீங்க. ஜெயா பேசுங்க, வந்திருக்காங்க பேசுங்க. Hello, good evening. Live பாத்தீங்களா bro? Aurora has sensed like maybe Sandra அங்க point தந்திருக்குன்னா because her husband அந்த groupல இருக்காங்க. Maybe she is indirectly supporting him. She wants that group to win. அப்படி இல்லையா ஒரு இது போட்டா விக்ரம்ட்டு யார்கிட்ட பேசிட்டு இருந்தாமா விக்ரம். என்னது? சாரி, நீ பேசுறது ரொம்ப லோவா கேக்குது. இல்ல சாண்ட்ரா அந்த டீமுக்கு இந்த டீம் விக்ரம் டீமுக்கு 4 பாயிண்ட் தந்தாங்கல்ல. ஸோ லைக் ஆல்ரெடி ஷி understood like why Sandra did that. Maybe her husband is in that team and she wants her husband to become captain for next week. So அப்படி கொண்டு போற like she started doing that and they don't want to win. அந்த டாய்லெட் டீம் இருக்குல்ல, they don't want to give score because பார்வதிக்கு என் மேல வெஞ்சன்ஸ் இருக்கு and like she's setting a narration like இப்படி அவங்க ஹஸ்பண்ட் அந்த குரூப்ல இருக்காங்க சொல்லி she gave all the 4 points to them. ஸோ நாங்க வர முடியாதுல்ல, we can't compete with for the captain's task. அப்படி சரி, அப்படியே வந்து சாண்ட்ரா அதை பண்ணியிருந்தாலும் இந்த பக்கம் இப்ப சாண்ட்ரா கொடுக்காம நடுவுல சபரிக்கு கொடுத்திருந்தா கனியை போட்டு சொல்லியிருப்பாங்க. கனி வந்து அந்த அப்படி டீம் அதான் அந்த டீம். அதுக்கடுத்து அவங்க after this is totally different na. She was sitting inside the bedroom and she was talking to Vikram. Then event யாரு நம்ம FJ எல்லாம் சொல்லிட்டு இருந்தா. Maybe I feel this is the narrative they are trying to do it because அவங்க ஹஸ்பண்ட் அந்த குரூப்ல இருந்தா அவங்க டீம் ஜெயிச்சா they will be automatically அவங்க இது கேப்டன்ஷிப் டாஸ்க் இது பண்ணுவாங்கல்ல, கோஆபரேட் பண்ண முடியும். சோ அப்ப வீக்கெண்ட் வந்து இத சொல்லி அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது அவ இந்த பாயிண்ட் எடுப்பா, கண்டிப்பா எடுப்பா. I feel this is unfair. So they did it purposely. இப்படி கொண்டு போறா நரேஷன் அப்படிதான் இருக்கு. ஓகே சார். சுரேஷ் சார் சொல்லுங்க சார். இல்ல அவங்க சொன்னது கரெக்ட். நான் இப்பதான் ரிவ்யூல சொல்லிட்டு வரேன். அது கூட புரியாம பிரியாணி சாண்ட்ராக்கா சாப்பிட்டுன்றாரு பாருங்க வினோத். அவ்வளோ அப்பாவிங்களா இருக்கிறாங்க. அண்ட் சாம் அவங்க நைட்டு வந்து பேசியிருக்காங்க. சாண்ட்ரா சொல்லியிருக்காங்க, நாளைக்கு பாரு நான் காரத்தை தூக்கி கொட்ட போறேன், இனிமே கேட்கவே கூடாது சாப்பாடு. அதுக்கு இவங்க சொல்றாங்க, இல்ல உப்பு சப்பு இல்லாமையே செஞ்சிருவோம் அப்படின்னு திவ்யா சொன்னாங்க.
அந்த கிளிப்பு இருக்கு, ஆனா அனுப்புறேன். ஓகே ஓகே தாத்தா. நேத்து நைட்டு சொல்லியிருக்காங்களா? அதை இன்னைக்கு ரொம்ப அழகா வந்து சேவ் பண்ணாங்க. 2 விஷயம் சேவ் பண்ணாங்க. ப்ரொமோலயே வந்து முதல்ல வந்து ரம்யா வந்து சொல்ற மாதிரி விக்கல்ஸ், அப்புறம் விக்கல்ஸ் அதுக்கு இதுவா திருப்பி குத்துற மாதிரி போட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. இப்போ நைட்ல ரம்யா அழுதது காரணம் அரோரா அண்ட் கேங், அவங்க கேங் வந்து போட்டு பின்னி எடுத்துட்டாங்க கொஸ்டின் கேட்டு. கடைசியில் இவங்க ஒத்துக்கவே இல்லை, எல்லாமே சாண்ட்ரா தான் சொன்னாங்க விக்கல்ஸ். நாங்கள் சாண்ட்ரா வந்து வேர்ஸ்ட் சொன்னது வந்து கமருதீனையும் சுபிக்ஷாவையும், சம்திங் லைக் தட். பட் இவங்க தான் விக்கல்ஸ் போகணுன்னு. சரி, அப்போ பிரஜன் வந்து பெஸ்ட் கொடுத்துருவோம்ட்டு அவங்க 2 பேருக்குள்ள பேட்டர் சிஸ்டம் பண்ணிக்கினாங்க. அதை வந்து அதனால தான் கோச்சிக்கிட்டாங்கன்னு இந்த ஸ்மால் பாஸ் வாய்ஸ் வரும் பாருங்க கடைசியில. ஆமா ஆமா. விக்கல்ஸால கோச்சிட்டாங்களா? இல்லவே இல்லை, அழுதது விக்கல்ஸாக இல்லை. அவங்க அழுதது வந்து இங்க வச்சு போட்டு ரோஸ்ட் பண்ணாங்க எல்லாரும், அவங்க டீம் மொத்தமும். அதுக்கு தான் அழுதாங்க. எதுக்கு அங்க பிரஜனுக்கு பெஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்ட்டு. ஏமா எப்படி நீ வந்து கொடுப்ப? விக்கல்ஸ் வந்து எவ்வளவு பண்ணியிருக்காரு, அவருக்கு எப்படி நீ வேர்ஸ்ட் கொடுப்ப அப்படின்ட்டு. இல்லை இல்லை, எல்லாமே அவங்க தான் டிசைட் பண்ணாங்க. அவங்க டிசைட் பண்ணாங்கன்னா நாங்கள் எதுக்கு ஒன்றை வந்து கேப்டனா சூஸ் பண்ணோம்? நான் கேட்கலையே உங்களை கேப்டனா சூஸ் பண்ண சொல்லி. கேப்டனா சூஸ் பண்ண சொல்லி இவங்க கேட்டது நம்ம எல்லாரும் பார்த்தோம். நான் வந்து என்ன ப்ரூவ் பண்ணேன் அங்கே. இல்லவே இல்லை, நான் ஏன் கேட்டேன்? நாங்கள் நம்பி உங்களை அமைச்சிருக்கோம். அரோரா ரொம்ப நல்ல பாயிண்ட் எல்லாம் எடுத்து வச்சாங்க அங்கே. கடைசியில் வந்து கன்க்ளூஷன் அரோரா சொன்னது யாருக்கு யார் மேலே பகமைன்னு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் உட்காந்து கெமி கிட்ட அழுதுட்டு இருக்கும்போது அரோரா வந்து ட்ரைங் டு கன்வின்ஸ் ஹர், பட் ஷீ இஸ் டெல்லிங் ஒருத்தர் பேசுறது குத்தெல்லாம் இருந்துச்சு எனக்கு அப்படின்னு. ஓகே, அதான் அந்த பொண்ணு அப்போ ரெகுலராகவே சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை யாராவது குறை சொன்னா திரும்பி அவங்கள குறை சொல்லும். ஈவன் நாமினேஷன், பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் அது வந்து எப்பவுமே நடக்கும். எல்லாருமே அவங்க நம்ம வாட்டர்மெலன் அதெல்லாம் ஜென்ரலி மோஸ்ட் ஆஃப் தம். பட் இதுல வந்து அவங்க டென்ஷன் ஆனது இவங்க கேட்டு துருவி துருவி கேட்ட கேள்விகள் தான். நல்லா காப்பாத்துறாங்க சேனல், ஆப்வியஸா காப்பாத்துறாங்க. அவங்க சாண்ட்ராவும் திவ்யாவும் பேசினது கொஞ்ச நேரம் வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஏன்னா 1 hourல வந்துச்சுன்னா கட்டாயம் கேட்டு ஆகணும். ஒரு கால் கேட்டுருவாரோ அப்படின்ற ஒரு பயமோ என்னவோ தெரியல. பட் இந்த கேப்டன்சிக்கு என்ன பண்ண போறாங்க? அது பச்சையா சொல்றாங்களே, வந்த உடனே கேட்கறாங்க பார்வலாம், எதுக்கு அவங்களுக்கு 4 பாயிண்ட் கொடுத்தீங்கன்னு. எல்லாம் ஒரு காரணமா தான் அப்படின்னாங்க. இல்ல கரெக்ட் தான் அவங்க கொடுத்தது. என்ன பொறுத்த வரைக்கும் பிரஜன் அந்த டீம்ல இருக்காரு, அது வேற விஷயம். ஆனா இந்த பக்கம் வந்து கனி ஒரு தனியா ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க. கொடுத்தது தப்பு சொல்லல, கொடுத்ததுக்கு காரணம் சொன்னதுதான் தப்பு. காரணம் தப்பு. அவங்க நல்லா பண்ணாங்கன்னு கொடு, 5 கொடு, nobody is going to stop. Okay, they are putting in effort. பட் அதுக்கு சொன்ன காரணம், நீங்க டிஸ்கஷன் பண்றப்போ அதை பத்தி கொடுக்க கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டு போன இடத்துல போய் திடீர்னு அவங்க டீமுக்கே தெரியாம 4ன்னு கொடுக்கறது, இதெல்லாம் இட்ஸ் வெரி ஆப்வியஸ். அதே மாதிரி திவ்யா வந்து பிரியாணி சாப்பிடக்கூடாது நீங்கன்னு சொல்லி அவங்கள கண்ட்ரோல் பண்றது, எல்லாமே ஆப்வியஸ். எனிவே கீப் டாக்கிங். ரொம்ப நேரம் பேசிட்டேன், மன்னிக்கணும். பாய். நோ ப்ராப்ளம். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட், இப்போ ஜஸ்ட் இப்போ நடந்தது லைக் திவ்யா முட்டை பண்ணிட்டு இருப்பா, ஆம்லேட் போட்டுட்டு இருப்பா. அப்போ ரம்யா வந்து கேட்பா, ஆர் யூ ஆங்கிரி ஆன் மீ? ஸோ திவ்யா சொன்னா, எதுக்கு ஆங்கிரி? ஐ எம் நாட் ஆங்கிரி ஆன் யூ, பட் தேர் ஷுட் பி சம் இது இருக்கணும், உங்களுக்கு கொஞ்சமாச்சு யோசிச்சு பார்க்கணும். நாங்கள் காலையிலேருந்து எவ்வளோ வேலை பண்ணோம், நீங்க கேட்டது எல்லாம் செஞ்சு தந்தோம், அது கூட கன்சிடர் பண்ணாம யூ ஹேவ் கிவன் ஜஸ்ட் 1 பாயிண்ட், இதெல்லாம் என்ன? ஸோ ஷீ ஸ்டார்டட் டெல்லிங் ரம்யா, நோ நோ இட் வாஸ் அ டீம் டிஸ்கஷன், லைக் எல்லாரும் சொன்னாங்க, அதனால ஐ ஹாவ் டு டேக் த டிசிஷன். ஸோ அவ சொன்னா, அப்பனா நீ கேப்டன் என்ன உப்புக்கு சப்ப என்ன சொல்லுவாங்க அது, தட் அந்த இது சொல்லுவா. ஸோ யூ டோன்ட் ஹேவ் யுவர் ஓன் பிரெயின்ஸா, எல்லாரும் சொல்றாங்க சொல்லி நீ சொல்லிடுவியா? அந்த ஒரு பாயிண்ட் கொண்டு வந்தோன்னா, சரி உங்களுக்கு நினைச்சா நீங்க நினைச்சுக்கோங்க, இட்ஸ் தப்பானா தப்பு, ஓகே, ஐ எம் ரெடி டு ஃபேஸ் இட் அப்படி சொல்லிட்டு போயிடுவோம், எதுவும் சொல்லிட்டு போவோம். ஸோ அங்கே வந்து லைக் she don't have any points to talk. when she was asked, அப்பனா நீங்க யோசிச்சு பண்ண மாட்டீங்களா, உங்க டீம் சொன்னோன்னு நீங்க வந்து சொல்லிட்டீங்க. ஸோ யூஸ்வலி as a leader you have to decide what to do, what not to do. அவட்ட பதில இல்ல, திவ்யா கேட்ட போயிட்டா பேசாம. இது இப்ப லைவ்ல நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இது யார் மேல பிளேம் வரப்போகுது தெரியல. சரி, ஒன்ஸ் அகைன்
சாம் அபிகா அந்த ஐடி உங்களுக்கு காட்டுதா? எனக்கு காட்டல. யாருது? லாவண்யாவா? ரசிகன். ஆ. நீ நீ அவங்கள லிங்க் அனுப்பிறேன் டிஎம்ல. அப்போ அவங்க டைரக்டா மேல வந்துடலாம். ஏன்னா எனக்கு அவங்களுக்கு தெரியவே இல்லை, ரெக்வஸ்ட்லயும் வரல. அவங்க ஐடி ஷேர் பண்ணுங்களேன், நான் உங்களுக்கு அனுப்புறேன். சாண்ட்ராக்கு எந்த பக்கம் போனாலும் அடி விழும்னு நினைக்கிறேன் இந்த வாரம். ஒருவேளை வீக்கெண்ட்ல பேச கண்டென்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வாரம் எடுத்துருவாங்களோ நாமினேஷன் டிஸ்கஷன், நீங்க இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி குரூப்பிசம் பண்றீங்கன்றத. யாரை எடுத்துருவாங்க? சாண்ட்ராவையா? ரோஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றேன் சாம். எடுத்துருவாங்க ரோஸ்ட் சொல்றேன். அதுக்கு கன்ஃபார்மா ரோஸ்ட் இருக்கு. ம். ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணாங்கல்ல. இவங்க மறைமுகமா அந்த அன்பு பண்ண மாதிரி பண்ணா கூட மத்தியானம் நம்ம ஸ்பேஸ்ல பேசிட்டு இருந்தோம்ல, அப்ப யாரோ நம்ம ஸ்பீக்கர்ல ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல, அரோராக்கு ஃபுல் ஃபோக்கஸ் வச்சுட்டு இருக்காங்க, ஒருவேளை அரோராவை எவிக் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு யாரோ சொன்னாங்க. எனக்கும் அந்த மாதிரி லைட்டா ஃபீல் ஆச்சு 1 hour பார்க்கும்போது. இன்னைக்குதான் அந்த பொண்ணு செம்மையா எனர்ஜியா டான்ஸ் எல்லாம் ஆடி ஒரு மொமெண்ட் கிரியேட் பண்ணிருக்கு. யாரோ சொன்னாங்க இன்னைக்கு ஏவி கட்டுக்கு ரெடி பண்ற மாதிரியே அந்த பொண்ணை இன்னைக்கு நான் சுத்தி தான் சுத்தி சொன்னேன். காமிச்சிட்டு இருந்தேன். நீங்க தானா? ஸோ அது பாசிபிலிட்டி இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஃபுல் மொமெண்ட்ஸ் இருந்தது அரோரா இன்னைக்கு. இன்னைக்குமே அப்ப இந்த வீக் அழுதது. அப்ப இந்த வீக் அரோரா அடுத்த வீக் வியானாவா? ஸ்கெட்ச். ஆனா இன்னைக்கு வேற கமருதீன் இப்படி ஒரு டான்ஸை போட்டு கியூட் மொமெண்ட்டை காமிச்சு விட்டுட்டாரு. அதனாலதான் எனக்கு கொஞ்சம் லைட்டா டவுட்டாவும் இருக்கு. கமருதீனை பேக் டு பார்வதி போக சொல்றாங்க. சரி, அடுத்து மாப்ஸ் மாயாவிலிருந்து தான் கேப்டன்ஸ் பார்ப்போம். யார் விக்கல் சொல்லுவாரா? கமருதீன். நான் கமருதீன் பார்க்க. கம்மு சொல்லுங்க கம்மு. விஜய் சார் சொல்லு. கம்ரு சொல்ல மாட்டாரு, அவர் கம்மு தான் சொல்லுவாரு. எனக்கு அந்த டீம் மொத்த டீமும் போச்சுன்னா சுபிக்ஷா ஜெயிக்க வைப்பாங்கன்ற மாதிரி தோணுது. இருந்துச்சுன்னா சுபிக்ஷாவை இன்னைக்கு நல்லா பண்ணுச்சுங்க, அப்ரிஷியேட் பண்ணணும். ஆக்சுவலா அந்த பொண்ணு பண்ணணும். எல்லா சாங்கும் கண்டுபிடிச்சது. கேப்டன் சிக்கு வந்து போன வாரம் லூஸ் பண்ணுச்சுல்ல அநியாயமா, அத வச்சு இவனுங்க ஒரு சிம்பத்தி கேம் ஆடுவாங்க. ஆக்சுவலா நான் அந்த லைவ்ல அந்த டான்ஸ் டாஸ்க் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து கமருதீனும் அரோராவும் செல்ஃபி பிள்ளைக்கு ஆடுவாங்கல்ல, அப்போ வந்து அந்த டைலாக் வரல. ஆனா 1 ஹவர்ல வந்து வரும்போது பார்வதி வந்து, ஐயோ இதெல்லாம் நான் பார்க்கணும்னு இருக்கே அப்படின்னு சொல்றது வந்தது. அது எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல. அது மாதிரி கை காமிப்பான் பாருங்க, இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு காமிப்பான். தாஜ்மஹால் சாங். தாஜ்மஹாலா நீ எங்கேன்னு சொல்லிட்டு ஒண்ணு பாரு காட்டுவான், ஒண்ணு வந்து அங்க காட்டுவான். கெமிது வாங்குங்க மறுபடியும். அதான் வாட் இஸ் ஷி ட்ரையிங்? ஓட்டுக்காக பண்றாளா இல்லைன்னா வந்து என்ன ட்ரை பண்ணா இன்னைக்கு? இருக்கலாம். இந்த வாரம் அழுகையிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்ல. சோ இல்ல, ஒன் பீப்புள் நோ தட் பண்றது என்ன அவ்வளோ ஆப்வியஸா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் தெரியாதான்னு வாட் இஸ் திங்கிங்? நான் அந்த இடத்துல வந்து கண்டிப்பா தான் நேற்று நைட்டே சண்டை போடான்னு சொல்லி தான் வேணாம் தர மாட்டேன்னு சொன்னாங்க அப்போ அதே ஒரு ரீசனா வச்சுட்டு இவங்க வந்து மறுபடியும் சண்டை போடுறாங்க. ஸோ வாட் இஸ் த ஐடியா பிஹைண்ட் இட்? பரவாயில்ல, நான் சண்டை போடுறேன், எனக்கு ஓட்டு வேணும், எனக்கு ப்ரோமோ வேணும் அப்படின்னு தான் பண்றாங்களா?
இதோ கேக்குதா? கேக்குது. ப்ரோமோ கண்டென்ட் தான் இருக்கும். இல்லைங்க இந்த வாட்டி என்ன அன்அஃபிஷியல் இவங்க என்ன கீழே போயிட்டாங்களா? என்ன பண்ணி வச்சிருக்காங்க அன்அஃபிஷியல் இந்த வாட்டி? இவங்க ஃபேக்கு தான். அந்த ஃபேக்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம். யார் கீழே போயிட்டா? வாட் இஸ் த அமௌண்ட் சப்ளைடு? நான் தான் பார்க்க போறேன் இருங்க. விஐ வியானா பிரஜன் அமித் சுபிக்ஷா ரம்யா. ஓகே பாட்டம் 5ல கனி வியானாக்கும் மேலே இருக்காங்க. அரோரா சாண்ட்ராக்கும் மேலே இருக்காங்க. கெமி அரோராக்கும் மேலே இருக்காங்க. கெமி எனக்கு அதான் புரியவே மாட்டேங்குது. கெமி என்ன பண்ணாங்கன்னு ஓட்டு வருது. இவங்க சும்மா இவங்களாம் போட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்ல திவ்யா, செகண்ட் பாரு, தேர்டு விக்கல்ஸ். ஓ மை காட். பாட்டம்ல ரம்யா, சுபிக்ஷா, அமித், பிரஜன். யாருங்க போவாங்க? வாட் டு யூ திங்க்? நீ நரேட்டிவ் நீங்க பாத்தீங்க நரேஷன்ல இப்ப எப்படி போயிட்டு இருக்கு? அது சொன்னேன்ல, ரம்யா ரொம்ப கோமல் வர மாதிரி இருக்கே. அரோரா இஸ் அப் தேர் போட்டிருக்கே. அதுல பார்த்தா எப்படி ப்ரோ? அதெல்லாம் அப்படி பார்த்தா போன வாரத்துல இல்லங்க வாட்டர் எல்லாரும் மிலன் கூட பாருங்க தான் டிஎல்ல இருந்துச்சு. பூரா அரோராக்கு ஃபயர் விடுறாங்க. அவங்க எல்லாம் ஓட்டு போட்டுருக்க மாட்டாங்களா என்ன? இல்ல வாட்டர் மிலன் கூட தான் போனோம். அரோரா ஹைலி பாசிபிள் இருக்கு. அப்படி மிஸ் ஆச்சுன்னா கெமி எல்லாம் தொட மாட்டாங்க. அப்படியே மிஸ் ஆச்சுன்னா அமித். எனக்கு அதான் சொல்லல இந்த வாட்டி எனக்கு வந்து ஐ ஃபீல் தட் தே வில் ப்ராபப்லி டேக் ஒன் உமன் கண்டஸ்டன்ட் தான். நான் இதுக்கு முன்னாடி 4 பேர் மென் தூக்கியிருக்காங்க 3 வாரமா வந்து தே ஹேவ் பீன் டேக்கிங் அவுட் மென். கலை, பிரவீன், துஷார், திவாகர் சொல்லி 4 பேர் தூக்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி யார் போனது? கேர்ள்ஸ்ல ஆதிரையும் ஆதிரே போயிருக்காங்க. அவங்க பேர் என்னது? பேர் கூட மறந்துச்சு. அப்சரா போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வீக்லயே இவங்க போயிட்டாங்க. அவங்க பேரு நந்தினி. தலைவன் நந்தினி அவங்க போயிட்டாங்க வாக் அவுட்டு. அப்புறம் கானா ட்ரை பாருங்க வேறு நம்ம ஸ்பேஸ் மனிதர். வேற அப்புறம் இந்த வாரம் எனக்கு மோஸ்ட்லி நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் எனிதிங் எல்ஸ். தூக்க போறாங்க அவன் தூக்க போறாங்க. அரோரா இல்லைன்னா ரம்யா. எனக்கு தெரிஞ்சு ரம்யா முன்னாடி வந்து மேபி தேவர் ட்ரைங் ஃபார் தட் செகண்டரி லவ் கண்டென்ட். ஆனா வந்து இப்போ அது வந்து வியானா பக்கம் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேபி தூக்கிடுவாங்களோ. வியானா தூக்குனா சூப்பரா இருக்கும். வியானா தூக்குனா சூப்பரா இருக்குமா? அவன் என்னங்க பண்ணா? அது மட்டும் சுத்திட்டு எதுவுமே பண்ணலங்க. எங்க கானாவரத்துக்கூட கான்ஃபிளிக்ட் அங்கே ஃபார்ம் ஆறதே வியானா தான். சரியா படம் தூக்கணும்னா அவங்க வந்து வியானாலாம் தூக்க மாட்டாங்க. தட் இஸ் கண்டென்ட். இன்னும் எங்க பாதி சீசன் கூட இன்னும் முடியல. சரியா எல்லாத்தையும் தூக்கி விட்டுட்டு இப்போ என்ன பண்ண போறாங்க எடுத்து? பேசாம பாரு எலிமெண்ட்னு போட்டு விடுங்க. சீசனே முடிஞ்சு முடிச்சுட்டு ஜாலியா என்னெல்லாம் பண்ணிக்கோங்கடான்னு சொல்லி என்ஜாய் பண்ணுறோம் எல்லாருமே. பாரு போயிட்டாங்க அப்படின்னா அந்த வன்மத்தை கொட்டதுக்கு ஆள் இருக்காது. அடுத்து சாண்ட்ரா பக்கம் திரும்புவாங்க. சிக்குன்னு சாண்ட்ரா புருஷன் கூட விளாட்றான்னு சொல்லி சொல்லுவாங்க. வேற என்ன சொல்லிட முடியும்? எனக்கு வேற கண்டென்ட்டே இல்லையா என்ன? நிறைய தப்பு பண்றாங்க, நிறைய பேசுறாங்க, அதெல்லாம் பிடிச்சி அடிக்கிறது கிடையாது. பிரஜன் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை வச்சு அடிக்கிறாங்க. ஏய் நானே எடுத்து கொடுக்குறேன் என்ன பாயிண்ட். உங்களுக்கு பாயிண்ட் தெரியல சொல்லுங்கன்ற மாதிரி தான் இருக்கு. ஸ்பீக்கர் கீழே தெரியுதா இல்லையா உனக்கு? இவங்க 2-3 பேர் பிங் பண்றாங்க தர சொல்லி. விக்னேஷ் இங்க ஸ்பீக்கர் ரெக்வெஸ்டே வர மாட்டேங்குது. வந்ததெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டா இருக்கும். எங்க அப்ளிகேஷன் அப்டேட் பண்ணிட்டு ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் கொடுங்க. உங்களுக்கு வந்து மேல காட்ட மாட்டேங்குது ஆக்சுவலி. அப்டேட் வந்திருக்கு. அப்டேட் பண்ணாம எல்லாரும் கொடுக்குறாங்க போல. இது எக்ஸ் வந்து ஃபுல்லா அப்டேட் பண்ணிட்டு எனக்கு லிசனர்லயே காட்ட மாட்டேங்குது. அவங்களுக்குலாம் சில ஐடிஸும் டிஎம் பண்ணிட்டு இருக்காங்க. பாப்போம் என்னன்றது. இது போய் வேற என்ன கண்டென்ட் இருந்துச்சு இன்னைக்கு லைவ்ல? ஏதாச்சும் இருந்துச்சா? எனக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த டாஸ்க் ஒன்று தான் கண்டென்ட். மற்றபடி இட் வாஸ் ஆல் போரிங் ஃபார் மீ. 1 ஹவர்ல வந்து 1/2 hour இந்த டாஸ்க் போட்டான். சூப்பரா இருந்துச்சு. 1 ஹவர்ல இந்த 1/2 hour இந்த டாஸ்க் போட்டான். அதுக்கு முன்னாடி அந்த ஃபைட் போட்டான். வேற என்னதான் இருக்கு அப்படின்னா? வேற என்னதான் பண்ணாங்கன்னு சொல்லி யோசிச்சு பாரு. காலையில இருந்து இது 2 பேர் வந்து பாவாடை தாவணி கட்டிட்டு அவங்க பாடி இந்த பக்கம் அந்த பக்கம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க.
மற்றபடி வேறு எதுவுமே பண்ணல அவங்க. வேறு என்ன தான் பண்ணாங்க காலில் இருந்து? சபரி வாஸ் நோவர் டு பி ஃபோன். அதுக்காக இன்னைக்கு ஒரு ஓட்டு வேற போட்டிருக்கேன் சபரிக்கு. சபரி டேக் த ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியா டெய்லி ஸோ ஒரு ஆளுக்கு வந்து டிஃப்ரெண்டா ஓட்டு போடுற? பின்னங்க ஒரே இதுக்கு ஓட்டு போடுவாங்களா? நான் எப்போவுமே அப்படி தான் போடுவேன். இல்ல ரசிகன், இன்னைக்கு அன்னைக்கு எபிசோடு என்ன எனக்கு படி பிடிக்குதோ பார்த்தா அப்படிதான் போடுவேன். உனக்கு உன் ஃபேன் கீழே ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இல்ல ரசிகன், இன்னைக்கு எபிசோடு படி பார்த்தா ரம்யா, கென்னி, அரோராக்கு ஓட் இன்க்ரீஸ் ஆக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இதுல 3ல ஒரு விக்கெட் போகும். உன் ஃபேன் கீழே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 3 வீக்ஸ் இருப்பாங்க. யாருமே வர மாட்டாங்க. அதான் சொல்லல, அப்ளிகேஷன் வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறேன். பீப்புள் இவங்க வந்து டிஎம் பண்ணுறாங்க, டிஎம் பண்ணி அக்செப்ட் பண்ணுங்கன்றாங்க. நீ என்ன கூட இல்லைண்ணா கோர்ஸ் மாற்றி விடு. இரு நான் பாக்குறேன். அபி இருக்குங்களா? வீட்டில் இருக்கவங்க இருப்பாங்க. யார் சவுண்டு? சாம் மியூட் பண்ணி விடு. ரசிகனுக்கு கொடுங்க, என்னை இறக்கி விட்டுருக்கு கீழே லிஸ்னருக்கு. ரசிகம் போயிட்டான். அட பாங்களா. ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் வந்து அப்டேட் பண்ணிட்டு வந்து கொடுங்க, அக்செப்ட் ஆகும். இப்போ எடுப்பாரு. வந்து இன்வைட் தான் ஸ்பீக்கர் கொடுப்போம். அவங்க இன்வைட்ல காமிச்சா கூட நம்ம இது பண்ணலாம். இன்வைட்ல கூட காட்ட மாட்டேங்குது, அதாவது லிசனர்ல கூட காட்ட மாட்டேங்குது. வேற என்ன மெத்தட் இருக்கு? எல்லா மெத்தடையும் ட்ரை பண்ணுவோம். உனக்கு சொல்கிறேன்ல, திஸ் பிகம்ஸ் அ ப்ராப்ளம் வென் அப்ளிகேஷன் அப்டேட் இல்லை. இவங்க ராக்கு நேற்று போட்ட மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டா எல்லாம் தெரில. இட்ஸ் ஆல் மெஸ்ட் அப். என்ன வெளில விட்டாங்க? சொல்யூஷன் புரியுது. நான் தான் சொல்கிறேன்ல, ஏதோ பக் ஆயிடுச்சு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் திஸ். தூக்கி தூக்கி போட்டுச்சு எனக்கே. இப்போ தூக்கி போட்டுச்சு, நான் அதுக்கப்புறம் தான் திருப்பி வந்தேன் உள்ள. கீழே பேசுறது கேட்குமே, கீழே கேட்காம இருக்கும். தெரியலையே, மேபி கட் பண்ணிட்டு அப்படியே போட சொல்லலாமா? அப்படியே இல்லையே. வந்திருப்பாங்களா? தருண் கேக்குதா உங்களுக்கு பேசுறது? ஹலோ, ஃபர்ஸ்ட் லிசனர்ஸ்க்கு கேக்குதான்னு கேளு. பிசினஸ் கேக்குதா? தம்ஸ் அப் பேட்ச் பண்ணுங்க. அபி அமைச்சாங்க ரிக்வஸ்ட், அது வருது எனக்கு. ஹாய், கேக்குதா? இப்போ கேக்குது. இந்த ஆப் நேத்துல இருந்து ரொம்ப மொக்கையா இருக்கு, ஸ்லோவா இருக்கு நினைக்கிறேன். கேக்குது கேக்குது. ஓகே, இப்போ ரிக்வஸ்ட் அமைச்சு வைங்க, ஒன்னொன்னா வருது இப்போ. ஓகே, வருதா? வருது வருது.
ம். இது வந்தாரு, சிராஜ் வந்திருக்காரு. லிசனர் கேக்குது ப்ரோ. ஓகே ஓகே. கேக்குது இப்ப. வாங்க வாங்க. ஓகே. சூப்பர் சூப்பர். எக்ஸ் டவுனா இருக்கு. டவுன் ஆயிடுச்சா மறுபடியுமா? ம். என்னையா சொல்ற? தெரியல, எனக்கு கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே பார்ப்போம். நாளைக்கு என்னங்க பண்ண போறாங்க? எனி ஒன் காட் எனி அப்டேட் அவி? யூ ஆஸ்க் எனி ஒன்? தெரியலையே. நாளைக்கு ஏதாவது டாஸ்க் நடந்திருக்கும், வெளியில ஏதாவது டாஸ்க் நடந்திருக்கும் நாளைக்கு. எனக்கு நம்பிக்கை இல்லை இவங்க என்னத்த பண்ணி வச்சிருக்கான்ட்டு. ஃபன் டாஸ்க் பிக் பாஸ் 1000 வாட்டி சொல்ல வேண்டியதாக இருக்குது. தள்ளி விட்டுட்டு அதே பண்ணிட்டு அது இல்லைன்னு சொல்றாங்க. குறும்படம் வேற சாமரை போட்டு வச்சிருக்காரு. நேற்று அந்த இதுதானே கனியை பண்ணதுனா ஏதோ போஸ்ட் போட போறேன்னு சொன்னா ரசிகம். ஏதோ போஸ்ட் போட போறேன்னு சொன்னீங்க. போடுறேன். அந்த பாட்டு சூப்பராக பாடினா சொல்லி ஒரு பாட்டு இருந்துச்சு. அந்த பாட்டில் லிரிக்ஸை போட்டு கொஞ்சம் பார்த்து தெளிவாக எழுதி போடலான் இருக்கேன். திவா டைட்டில் வின்னர் யாரா இருக்குன்னு சொல்லியிருக்காரு இன்டர்வியூல. டைட்டில் வின்னர் யாரா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. டைட்டிலா? எனக்கு தெரிஞ்ச டைட்டில் பெருசாக யாருமே சொல்லலையே. அவர் வந்து எல்லாத்தையும் யாருமே இங்கே வருத்தலைன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது அந்த ஜாக் இன்டர்வியூவில் வினோத் டைட்டில் அடித்தா ஓகேவான்னு கேட்பாங்க. ஓகேன்னு தான் சொல்லுவார். மற்ற இன்டர்வியூவில் கேட்ட மாதிரி தெரில. இந்த இன்டர்வியூல அதாங்க சொல்லுவார். அவர் மாற்றி எங்கே சொல்ல போகிறாரு? அவரை சொல்கிறேன் இல்லை, அவர் வந்து இன்டர்வியூலாம் பார்க்குறாங்க, எல்லாம் க்ளீனாக தான் பதில் சொல்லிட்டு இருக்காரு. நான் 2-3 இன்டர்வியூ பார்த்தேன். ரொம்ப அவரை வந்து ட்ரிகர் பண்ண பார்க்குறாங்க. பட் ஸ்டில் ஹி இஸ் கூல். அவர் பாட்டு ஜாலியாக இருக்காரு. இந்த எஃப்ஜே வந்து என்னங்க இந்த வியானா கூட ஓகேயா சிராஜ்? வாட் டு யூ திங்க்? அவ்வளோதான், வெளியே சில பேர்லாம் வந்து நல்லா இருக்குன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. வெளியே தூக்கிட வேண்டியதானே. எஃப்ஜே ஒதுக்கிட்டு வாங்க ப்ரோ. எனக்கு ஒன்றே ஒரு ஆசை இருக்குது. 3 பேரை எவிக்ட் பண்ணிட்டு ஒரு 2 பேரை இப்போ எவிக்டான கண்டஸ்டண்ட்டை உள்ளே அனுப்புனா நல்லாயிருக்கும். நான் அப்படி பண்ண மாட்டாங்களே. இந்த வீக் அரோரா தூக்க மாட்டாங்க ரசிகா. நானும் அதான் சொல்றேன், தூக்க மாட்டாங்க. See, unless Vijay is triggered by her last week's கனிக்கு words. போவானுன்னு தோணுது எனக்கு இந்த வீக். கனி, பார்வதி, பிரஜின் 3 பேரை தூக்கினா நல்லா தான் இருக்கும். எழுத்த மூட வேண்டியதான். ஒவ்வொரு குரூப்லயும் ஒவ்வொருத்தரை தூக்கிட்டு உள்ள ஆஜிரையும் பிரவீனையும் அனுப்பட்டும். ஆனா பிரவீன்லாம் போனா கண்டிப்பா வினோத் கூட சேர்ந்து இது பண்ண ஆரம்பிச்சிருவாரு. கண்டிப்பா ஆரம்பிச்சிருவாரு. வெளியே அவனுக்கு சப்போர்ட் இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பா போவாரு. சப்போர்ட்டா இது? ஓகே ஓகே. நல்ல சப்போர்ட். இல்ல ப்ரோ, இவங்க சப்போர்ட் பண்றது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் டசன்ட் ஃபீல் லைக் சப்போர்ட். ஓகே, ரொம்ப கேவலமா இருக்கு இவங்க பண்றது. ரொம்ப முரணா இருக்கு ப்ரோ. போன சீசனையும் இந்த சீசனையும் இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா எப்பா. உங்களுக்கு யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போன சீசன் என்ன பேசினாங்களோ அதை அப்படியே நேரா எதிர்கருத்தா வச்சுட்டு இருக்காங்க. அதையும் வந்து இல்ல இப்படிதான் இப்படிதான் பார்க்கணும் எல்லாரும் கேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாக்குறேன் டேய், போன சீசன் ஒரு உருட்டு, இந்த சீசன் ஒரு உருட்டு இல்லைங்க. அவங்க வந்து பூரா டெலிட் பண்ணிட்டு போகும்போது நம்ம யோசிச்சிருக்கணும் ஓகே அப்படின்ட்டு. நம்ம தான் வந்து இல்லை அப்படின்னு நினைச்சிட்டோம். பாப்போம் என்னன்ட்டு. யாரு டெலீட் பண்ணிட்டு போனாங்க ரசிகன்? யாரோங்க இந்த வாட்டி வந்து மாத்தி மாத்தி போன சீசனும் இந்த சீசனும் மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தா அது ஒரு சரியான அட்டென்ஷன் சீக்கிங்க. விடுங்க விடுங்க பாத்துக்கலாம். இவங்க என்னங்க இது என்னங்க ஏதாச்சும் அபி கெட் சம் இன்ஃபர்மேஷன் ரைட். எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். விக்கல்ஸோட டீம் தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பா வந்து யார் இப்ப கிச்சன் டீம் ஜெயிக்கவே முடியாது. ஸோ பிரஜென்ட் டீம் விக்கல்ஸ் தான் ஜெயிக்கும். அதான் பிரசன்ட் டீம் ஜெயிச்சிச்சு அப்படின்னா கோவஸ் எடுங்க. பிரசன்ட் டீம் கொடுங்க. ஜெயிச்சிச்சு அப்படின்னா யாருக்கு இது பண்ணுவாங்க? அதில் பெஸ்ட் பிளேயர் பிரஜன் தானே வாங்கிட்டு இருக்கான். விக்கல்ஸ் ஆமா. வெஸ்ட்ன்ட்டாங்க. நாளைக்கும் அப்படிதான் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. வரல விக்னேஷ். இந்த சாண்ட்ரா தானே கேப்டன் தான் போய் பேச போறாங்க. கொடுத்துட்டேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி என்னதான் பண்ண போறாங்கன்னு தெரியலையே. வீக்கெண்ட்ல பாவங்க அவர் நிஜமால யோசிச்சு பாருங்களேன். 3 நாள்ல ஒரு கண்டென்ட் உருப்படியா இல்லை. வீக்கெண்ட்ல எடுத்து பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ரூல்ஸும் பண்ணாதீங்க, அப்படிதான் பண்ணுவோம் போயா அப்படின்ட்டாங்க. இப்போ எங்க போய் மூஞ்சி வச்சுப்பாங்க? இப்போ இந்த குரூப்ஸும் கேட்டா அவங்க திருப்பி கேட்டாங்க என்ன பண்ணுவாங்க? நீங்க எல்லாம் வார வாரம் சொல்றீங்க, அந்த குரூப் ஏதாச்சும் மாறுச்சா? போங்க ப்ரோ, வேலையை பார்த்துட்டு போங்க ப்ரோ அப்படின்ட்டாங்கன்னா என்ன பண்ணுவாரு? இந்த வீக் வைல்டு கார்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். அடிச்சு என்ன ப்ரூவ் பண்ண போறாரு? நான் தான் புரியுது சரியா. இப்போ கேளுங்களேன், இப்போ வைல்டு அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நாம ரைஸ் பண்ற மெயின் கன்சர்னே வந்து நாமினேஷன்ஸ் டிஸ்கஸ் பண்றாங்க ஓப்பனா. நாட் ஓகே. அதே மாதிரி வந்து சாண்ட்ரா வந்து பிரச்சனைக்கு தான் எல்லா ஓட்டிங்லேயும் பாசிட்டிவ் ஓட்டுனா அது பிரச்சனைக்கு தான் போகுது. ஸோ வந்து அதையும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்படின்ற போது நீங்கள் இப்போ இவங்க என்ன அடிக்க போறீங்க? பிரஜன் சாண்ட்ரா நீங்கள் கப்பலுங்க தனியாக ஆடுங்கன்னு சொல்ல போறீங்க. ஓகே. வீட்டில் வந்து புருஷன் முன்னாடி இல்லாமல் சும்மா வந்தவங்களே எங்கள் குரூப் பண்ணி ஆடிட்டு இருக்கான். நீ எப்படி இவங்க 2 பேர்த்துக்கு தனியாக ஆட சொல்லுவ? வாரம் வந்து அட்வைஸ் பண்ணுற. ஓகே, வாரம் நீ வந்து அட்வைஸ் பண்ணுற, சூப்பராக அட்வைஸ் பண்ணுறீங்க. நான் 3 வாரமாக சொல்லிட்டு இருக்கீங்க, கனி மாறுற மாதிரி தெரில, அப்படியே தான் இருக்காங்க. ஹஸ் எனிதிங் சேஞ்ச்? ஒரு அட்வைஸ் அவங்க பண்ண 2 பேர்லாம் தனியா விளையாட சான்ஸே இல்லை ப்ரோ. கண்டிப்பா அதான் ப்ரோ நடக்காது. சொல்றேன். they don't give a damn about what Vijay says. நீ அவங்க உன்னோட 2 இதே பேர் கடை. லவ்வர்ஸ் கிடையாது ப்ரோ. ரியல் ஜோடி எப்படி விளையாட முடியும்? அதெல்லாம் நான் விளையாடவே சொல்றேன், முடியாது. அதை விடுங்க ப்ரோ. நான் இவங்கள சொல்றேன், அதர் ஹவுஸ்மேட்ஸ் குரூப்ஸ்லாம் விளையாடாதீங்கன்னு சொல்லி 3 வாரம் சொல்றாரு. நோ ஒன் கிவ்ஸ் டேம். அப்படிதான் விளையாடுவோம். என்ன பண்ண முடியும் உன்னால? திஸ் இஸ் ஸ்ட்ரைட் அப் ஸ்லாப் டு விஜயஸ். நீ சொல்லிட்டு இருப்ப, உனக்கு வாய் சும்மா இருப்ப, உன் வாய் நீ உருட்டிக்கிட்டே இரு. நாங்கள் ஒருத்தரும் கேட்க மாட்டோம். we are going to play as a group only தான். அந்த பக்கம் ஒரு குரூப் மாதிரி இப்போ இந்த பக்கம் ஒரு குரூப் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இந்த குரூப் அடிச்சா அந்த குரூப் என்னையா பண்ண சொல்லி கேட்பாங்க. அந்த குரூப் அடிச்சா இந்த குரூப் ஏன் அடிக்கலன்னு சொல்லி இவரை கேட்பாங்க. ஸோ ஹி நீட்ஸ் டு ஹிட் போத். அந்த மாதிரி அவருக்கு ஒரு சுச்சுவேஷனே இல்லை. இன்னைக்கு டாஸ்க் என்ன ஆடுறாங்க? இந்த டாஸ்க் வச்சு என்னத்த பேச போறாங்க? நான் மண்டே சொன்னேன், ஆள் மாறாட்டம் டாஸ்க்கு இந்த வாரம் கரெக்டாக இருக்கும். ஒருத்தையும் மேலே வன்மத்தில் இருக்கான், போட்டு விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்பாங்க. இவங்க அதை கொண்டு போய் இன்னொரு 2 வாரம் கழிச்சு வைப்பாங்க. எப்போ வந்து கேவலமாக போகுமோ அப்போ தான் வைப்பாங்க. இந்த வாரம் தான் வீக்கெண்ட் எல்லாம் வெறி கொண்டு வன்மத்தில் இருக்குது, சரியாக அடி வாங்கியிருக்காங்க. இந்த நேரத்தில் வச்சிங்கன்னா அந்த ஃபைட்டை ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்க ப்ரோ. நான் திருப்பி நேற்று தான் சொல்லிட்டு இருந்தேன், எக்ஸாக்ட் அந்த சண்டே அந்த தள்ளி விட்டு அடிச்ச பேஷிங்கை ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ரீக்ரியேட் பண்ணி அதை ஃபன்னாக பண்ணுறேன்னு சொல்லி பண்ணுவாங்க எதையாச்சும். அதில் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணுவாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க எல்லாரும். நீங்க அதெல்லாம் விட்டுட்டு கிறுக்குத்தனமா ஒரு லூசுத்தனமா ஒரு டாஸ்க்கு மாவை கொட்டி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க, இங்கே ஓடி பிடிச்சி ஆடிட்டு இருக்காங்க, வீட்டுக்குள்ளே பாத்ரூம் போகும்போது பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஸோ டிஸ்கஸ்டிங் அப்படின்றவாங்க. இப்ப பாயிண்ட் எந்த டீம் கூட இருக்கு? ரெட் டீமா? பிரஜன் தானுங்க. அதான் பிரஜினா. அவங்க என்னங்க பண்ணாங்க? எனக்கு இன்னொன்னு சொல்லலேன். அந்த டீம் என்ன டாஸ்க் பண்ணுச்சு? எனக்கு பொழுதன்னைக்கு டாய்லெட்ல தான் கேமரா இருந்துச்சு. அதுதான் மாப் டீமா? இல்ல டாய்லெட்ல இருந்தது கிளீனிங். அது சோப் மாப் டீம் டீம் வந்து விக்கல்ஸ் டீம் தான் மாப் டீம். என்னங்க பண்ணாங்க? கெமி எனக்கு விக்கல்ஸ். எனக்கு பெருசா பதிவே ஆகலையே. 1 ஹவர்ல எதுவுமே பதிவாகல எனக்கு. இல்ல ப்ரோ, 1 ஹவர்ல சாம்பார் ஸ்குவாட தான் நல்லா இது பண்ணிருக்காங்க. அதனால உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து வேற எந்த இதுவுமே பதிவாகல. லைவ்ல ஏதாச்சும் பண்ணாங்களா? நான் விக்கல்ஸ் லைவ்ல விக்கல்ஸ் டீம் வந்து ஒரு 2 பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் அந்த கேம் வைப்பாங்க, மியூசிக்கல் சேர்ஸ் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபன்னா வைப்பாங்க. ஓகே ஓகே. இன்னொன்னு தெரியும், எல்லாருமே பாத்ரூமுக்கு தான் சுத்திட்டு இருக்கிறோம். பாத்ரூம் டீம் தான் ஏதாவது கத்திட்டே கிடக்கும். இல்ல ப்ரோ, நான் சொல்றேன்ல, நான் வந்து ஃபுல்லா நீங்க லைவ் வந்து கண்டினியூஸாலாம் பார்க்கல. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து பார்ப்பேன். இவங்க பாத்ரூம்ல ஏதாவது டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, ரெட் கார்பெட் போட்டுட்டு இருப்பாங்க, கத்திக்கிட்டு இருப்பாங்க, க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன். அதுக்கடுத்து இன்னொரு 1 மணி நேரம் கழிச்சு வந்து பார்ப்பேன், மறுபடியும் அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருப்பாங்க, க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன். எல்லாரும் பாத்ரூம்ல தான் கிடப்பானுங்க. அங்கேயே தான் கிடந்தாங்க எல்லாருமே. நான் பார்க்குறேன், டே பொழுதன்னைக்கு அங்கேயே தான் இருப்பீங்களான்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு.
ப்ரோ இந்த லைவ் நீங்க நல்லா போகணும்னா என்னதான் பண்ணணும்? ரொம்பவே போரா போயிட்டு இருக்கு. கண்டஸ்டன்ஸை மாற்றணும், அது மட்டும் தான் வாய்ப்பு. ஆனால் அது எப்படி பண்ணுவாங்க தெரியல எனக்கு. ஏன்னா போன வாரம் இருந்த ஹைப் கூட சுத்தமா இதுல இல்ல. இந்த வாரம் அது ரொம்ப நல்லா நான் ஒன்று சொல்லிட்டா ப்ரோ, அதுக்கு என்ன காரணம்னா 4 மணிக்கு தான் டாஸ்கே ஸ்டார்ட் பண்றானுங்க. அதுதான் பிரச்சனையே. அது வரைக்கும் சும்மா உட்காந்து தின்னுட்டு உட்காந்துக்கிட்டு புறணி பேசுறது, கதை பேசுறது இப்படியே கிடக்குறானுங்க. அதாவது சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரியே விளையாடிட்டு இருக்கிறவங்கள தவிர ஒரு சீரியஸா அந்த டாஸ்க் எப்படி எடுக்கணும் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா இல்லாததுல சும்மாவே இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு மானத்தை காப்பாற்றினதே இந்த டாஸ்க் தான். ஆக்டிவிட்டி ரூம்ல வச்சானுங்கல்ல, பாட்டுக்கு பொருள் எடுத்து பாட்டை பாடுறது. எனக்கெல்லாம் வெறுத்துட்டு லைவ் இந்த பார்த்து டேவையே அந்த ஒரு அரை மணி நேரம் வந்து காப்பாத்திருச்சு, இந்த டே ஃபுல்லாத்தையும் சேர்த்து. அப்படி வந்தாலும் லைவ் பாக்குறவங்களோட நிலைமை என்ன ஆகும்? லைவ் பார்க்குறவன் போய் இது பண்ண ப்ரோ, நீ ஏன் லைவ் பார்க்குற? அவங்க கேட்குறாங்க, நீ ஏன் லைவ் பார்க்குற? நான் உனக்காக 1 hour கொடுக்குறேன், அந்த 1 hour பார்த்துட்டு அமைதியாக போ, லைவ்லாம் பார்க்காதுன்றாங்க அவங்க. Why are you watching live? ப்ரோ நீங்களே இந்த ஸ்பேஸ் பாக்குறீங்களா, எத்தனை பேர் ஸ்பீக்கர் இருக்கான்னு பாருங்க. ஒழுங்கா ஷோ போச்சுன்னா இந்நேரம் ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கும் இந்த இடத்துக்குள்ள. ஏன்னா இப்ப இந்த ஸ்பேஸ் எல்லா ஸ்பேஸுமே இப்ப அப்படிதான். ஏன்னா டாஸ்க்லயும் ஒன்றும் கிடையாது, பிக் டாஸ்க்லயும் ஒன்றும் கிடையாது. இப்போ லாஸ்ட் வீக் தான் மோசம்னு பார்த்தா, அதுக்கு மேல இந்த வீக் வந்து ஓட்டிட்டு இருக்கிறானுங்க, உள்ளேயும் சரி வெளியும் சரி. அந்த அளவுக்கு நிலைமை ஆயிடுச்சு. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. டிஆர்பி எப்படி பழைய என்ன டிஆர்பின்னு கேட்கணும். ஆக்சுவலி என்னடாண்டா பண்றீங்க? உங்களுக்கு எங்கேயுமே அவனும் பார்க்க மாட்டான். வாட் ஆர் யூ டூயிங்? வாட் இஸ் திஸ் ஷோ? வேர் இஸ் திஸ் ஷோ கோயிங்? இன்னொன்னு சொல்லணும்னா வீக்கெண்டுக்கே இப்ப டாஸ்க் இது இல்ல, கண்டென்ட் இல்ல இப்ப வரைக்குமே. ஏன்னா வீக்கெண்ட்னா ரோஸ்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கணும். நாளைக்கு சபரி அந்த பிரஷ் ஒழிச்சு வச்சு சபரி பிரஷ் ஒழிச்சு வச்சு கண்டென்ட் ரெடி பண்ணுவாரு. ஹாய் அஞ்சலி. ஹாய் காய்ஸ். இன்னைக்கும் ஒன்றும் இல்லை போல சுத்தமா. சூப்பர் எபிசோட், எந்த பிரச்சனையும் இல்லாம ஜாலியா இருந்துச்சு எபிசோட். ஆனாலும் எல்லாரும் பாரு பாருன்னு தானே கதறிட்டு இருக்கானுங்க. என்னங்க இன்னும் அவன் மேலதான் பிளேம் போடுறாங்க. இன்னமும் அவன் ஏன் இப்படி விளையாடுறா, ஏன் சைலண்டா இருக்கா? Who's breathing so loudly? Newton is lying under the covers and breathing loudly. But இங்க இல்லை. ஒரே நிமிஷம் அஞ்சலி ஒரே நிமிஷம். எக்ஸ் வந்து ஆண்ட்ராய்டில் வந்து அப்டேட் வந்திருக்கு. அப்டேட் பண்ணிட்டு வந்தால் தான் இந்த இதில் ஒர்க் ஆகுதான். ஓகேவா? கீழே ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு பண்ணிட்டு வந்துட்டு ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் கொடுங்க, ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் வரும். இல்லைன்னா ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் வராது. கேரி ஆன். சாரி. Okay, thank you. No worries. இல்ல, I was in another space. அங்க வந்து still they are kadrifying about Paru only. அவன் வந்து கேமை எவ்வளோ நாஸ்டி ஆக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் வண்டரிங், ஷீஸ் அண்டர் பிளேயிங் இல்லை இந்த 2 days ஷீஸ் அண்டர் பிளேயிங், கண்ட்ரோல் பண்ணிட்டு ஷீஸ் அண்டர் பிளேயிங். ஸோ அது என்ன நாஸ்டியா, ஐ மிஸ் சம்திங்னு தோணுச்சு. இப்போதான் ஐ ஜஸ்ட் வாட்ச்ட் 1 hour ஸோ எபிசோட், பட் ஐ டென்ட் சி எனிதிங் நாஸ்டி. அவன் ஏதாவது நான் லைவ்ல மிஸ் பண்ணிட்டேனா? டிட் ஷி டூ சம்திங் நாஸ்டின்னு கேட்கலாம் தான் வந்தேன். ஒண்ணுமே பண்ணலங்க, காலைல இருந்து இவன் ஜாலியா குக் பண்ணிட்டு. ஒருவேளை அவங்கள பொறுத்த வரைக்கும் நாஸ்டியா இருக்கிறது வந்து வினோத்துக்கு லாஸ்ட்ல கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மேபி நாஸ்டியா அவங்க ஃபீல் பண்ணிருக்கலாம். பாரு, அது எப்படி பாரு வந்து வினோத்தை கொஸ்டின் பண்ணலாம்? வாட் ரைட் ஷி பிக் பாஸ் ஹேவ் மட்டும் தான் வினோத டு கொஸ்டின் ஆஸ்க் பண்ணணும். அப்படி. கரெக்ட் தானே? எஸ். பிக் பாஸ் மட்டும் தான் கொஸ்டின் பண்ணணும். ஆனஸ்ட்லி இப்போ ஐ திங்க் ரசிகன் தான் சொல்லிட்டு இருந்தாரு தட் இந்த கும்பலுக்கு வந்து விஜேஎஸ் வீக்கெண்ட்ல என்ன பண்ணுவேன், நீ என்னை திட்டுவ, நாங்க போய் திரும்பியும் பண்றதை தான் நாங்க பண்ணிட்டு இருப்போம். அண்ட் கனீஸ் கேம் இஸ் ஸோ அனாயிங் யூ கைஸ். அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு ஒரு டீம் ஸ்பிரிட், ஒரு டாஸ்க் ஸ்பிரிட் இல்லவே இல்லை. ஹர் ஹோல் கேமிங் whatever, அது வந்து அவங்க ஒரிஜினல் ஃப்ரெண்ட்ஷிப்போட தான் இருக்கு. இமாத் இஸ் கம், வி ஷுட் ஆஸ்க் ஹிம் நாளைக்கு எப்படி போகுதுன்னு. அவரும் இதே தான் I சொல்லுவாரு. will wait for Imad's talk, then I will give some more thoughts. அவரும் அதான் சொல்லுவாரு. ஹாய் அஞ்சலி. வாங்க ஹாய். வாங்க இமாத் ப்ரோ, சொல்லுங்க. நாளைக்கு ஹாய் அதுக்கு ஹாய் ப்ரோ. இந்த ராசை இப்போ எப்படி காப்பாத்தணும். பார்க்கணும்னு கேட்குறீங்க, அவ்வளோதானே? அதாவது சீசன் ஆரம்பிச்சதுலேருந்து
வீட்டுக்குள்ள இருக்கிறவன் தான் பாரு 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 பாருன்னு இருந்தான். இப்போ நாம உட்காந்துக்கிட்டு பாரு 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 என்னத்தரா எபிசோட பாக்குறது பாரு அப்படின்ற பாரு மாதிரி பாரு ஆமா, எபிசோட பாரு பாரு. அந்த நிலைமையில இப்ப நம்ம இருக்கிறோம். அஞ்சலி ஓபி காட் மை ஆன்சர். காட் இட் அது எனக்கு புரியல. நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேனான்னு இருந்தது. போனா இந்த பொண்ணு தான் இன்னைக்கு டாக்ஸிக்கா ஆக்கியிருக்கான்னு சொல்றாங்க. ஒண்ணுமே பட் பண்ணலங்க ஸ்டில் இன்னைக்கு. ஷீஸ் சும்மா தான் உட்காந்துருக்கா சரியா? இன்னைக்கு சும்மா தான் உட்காந்துருக்கா. பொழுதனைக்கு சும்மா தான் உட்காந்துருக்கா. ஒண்ணுமே பண்ணல இன்னைக்கு. அப்ப தண்டத்துக்கு இருந்திருக்காங்க. கண்டிப்பா வாங்குற சம்பளத்துக்கு ஒரு வேலையும் பார்க்கல. ஒன்றும் இல்லை அஞ்சலி, இத்தனை நல்லா ஆ விஜய் டிவி ஃபர்ஸ்ட் ஒரு 3 to 4 வீக்ஸ் நல்லா ஹார்ஷான கேம்லாம் வச்சு வெளியில வந்து பார்க்க முடியல நம்ம எல்லாமே சொல்லிட்டு இருந்தோம். வெறும் பாரு பாருன்னு பேசிட்டு இருந்தோம். இப்போ அவன் நம்மள சொல்றான், இப்ப பாரு பாரு நீ தானே கேட்ட? பாரு பாரு அப்படிங்கிறான். பாரு. நீ தானே கேட்ட பாரு பாரு அப்படிங்கிறான். சரி சார், எங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் 3 வாரம் இந்த மாதிரி டாஸ்க் கொடுங்க சார், சண்டை போட்டோம் சார், ஏதாவது பார்க்கலாம் சார் அப்படிங்கிற மாதிரி வரும். என்னையா அவன் தம்பி? சொல்லுவானுங்க, கண்டிப்பாயா வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்ணோம், எங்களை ஏன்டா ப்ளேம் பண்ணீங்க அப்படின்னு கேட்பானுங்க. இமாத் ப்ரோ ஏ நம்ம ம் தலைவிக்கு ம் நீங்க ப்ரொமோலாம் வந்து பாத்தீங்களா? ரம்யா தானே ம். ஆ, என்னங்க பிளான் அம்மா பண்றாரு? பார்த்தேன் சொன்னல, என்ன பிளான் இது? அம்மா ஹாப்பி ஆயிட்டான். செமையா இருக்கே. ஆ டைட்டில் வின்னருக்காக பேர் ரெடி பண்றாங்க போலயே. ப்ரோமோ எங்க ரம்யாவை சேவ் பண்ணி சுபிக்ஷா அனுப்பிச்சிருவாங்களோன்னு தோணுது எனக்கு. காவு வாங்கிடுமா செவிடு? அனுபவம் எல்லாத்தையும் காவாங்க போகுது. இமாத் ப்ரோ ஒரு 2-3 போஸ்ட்ல போயிட்டு ஓட் ஃபார் ரம்யான்னு கமெண்ட் பண்ணிட்டேன். ஆ, அந்த கிளி கிழிக்கிறானுங்க வாய். அப்போ பாஸ், அப்போ ஷிவில் சேவ். சீரியஸா நெகட்டிவ் சொல்ற, பிஆர் ஒர்க் ஆகுது bro. இந்த வாரமும் ரம்யா சேவ் ஆயிட்டா அப்படின்னா நான் இங்க ஃபிளக்ஸ் வைக்கிறேன்டா துபாயில. நான் சிரிச்சா வேற லெவல்ன்றீங்களா? நேஷனல் டே வருது, ஷேக்கு போட்டோ, ஐயோ சொல்லக்கூடாது, ரம்யா போட்டோ நான் ஃபிளக்ஸ் வைக்கிறேன். பாஸ் ஆனா ஒண்ணு சொல்லணும் பாஸ், இன்னைக்கு ரம்யா அந்த கேம் பிளேல நான் வந்து சாண்ட்ராக்கு வந்து பிரஜனை கொடுத்துட்டு நான் விக்ரமம் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு டீல் பேசின மாதிரிதான் இருந்தது அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணது. இமாத் ப்ரோ அப்ப இன்கேஸ் ரம்யா டைட்டில் அடிச்சா புர்ஜ் கலிஃபாவா? அது ஆமா டைட்டில் கண்டிப்பா, கன்ஃபார்ம் கன்ஃபார்ம். சீசன் 7ல டைட்டில் இருக்கு வந்து புர்ஜ் கலிஃபால படம் போட்டு ஆமா, அவனை காப்பாத்தி எங்கேயோ கூட்டு போயிட்டாரு. நானும் அஞ்சலியும் ஸ்பான்சர் பண்ணுவோம். ஸ்பான்சர் பண்ணி அவளை துபாய் கூட்டு வந்து புர்ஜ் கலிஃபால மேல நிக்க வச்சு கப்பை தூக்கி காட்டுமா, உலகத்துக்கு காட்டுமா, நீ உச்சியில நிக்கிறமா, எடுத்து காட்டுமா, இப்ப காட்டுமா, எல்லாத்துக்கும் தெரியுமா, காட்டுமா அப்படின்மோ. அஞ்சலி அவ ஓகே. அவ 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 கையில இருக்க செக்க புடுங்கிட்டு இதெல்லாம் பண்ணலாம். கரெக்ட், செம. புடுங்கிட்டு அதையமா எல்லாம் தனியா பண்ணுவோம். வச்சிருக்கேன் இல்ல, அதையமா கையில வச்சு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தா டைட்டில் கப்ப அது ஆமா கூட ஆமா நாங்க காட்டுமா. அதை கூட நாங்க நாங்க வச்சுக்கிறோம் கையில, பாத்துக்கிறோமா. அது நாங்க கையில வச்சுக்கிறோம், நீ மேல ஏறுமா, நீ கப்ப நீ காமிக்கிற வேலையை ஏறு. மட்டும் நீ பாரு. அது ஆனா அவ ஒண்ணுங்க, அவ வந்து கப்ப ஃபுல்லா 3 பக்கமும் காமிச்சிட்டு 360 டிகிரில கப்ப காமிச்சிட்டு எங்கடா இங்க அஞ்சலி இமாதுன்னு ஒருத்தங்க இருந்தாங்க எங்கடா காணோம், அவங்க 148 மாடி கீழே இறங்கிட்டாங்க அவங்க ஆல்ரெடி. ஆமா ஆமா. ஆனா ஒண்ணுங்க, இந்த 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 இதுல நான் ஒண்ணு ஒரு 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 பொண்ணு நல்லா ஒரு கலைய கத்துண்டு ஷி இஸ் டூயிங் எச்சத்துப்பிஃபைங் எவ்ரிவேர். அதுதான் ஐ ஹேவ் டு கிவ் குடோஸ் டு ஹர். யா, அந்த சுபிஷ்கா பண்ணுது பாருங்க, சீரியஸ்லி மேன். அவன் அதை கத்துக்கிட்டு ஷி இஸ் லைக் பீப்பிங் எவ்ரிவேர். அநியாயம். பட் ஐ டோன்ட் நோ, அட்லீஸ்ட் அவளாச்சும் ஏதாவது பண்றாளேன்னு கூட தோன்றுது எனக்கு. யூ நோ வாட் ஐ மீன்?